பொருளாதாரம் என்பது இறைவன் சொல்வதை போன்று நாமெல்லாம் நினைப்பதை போன்று என்னுடைய அறிவால் சம்பாதித்தேன், என்னுடைய திறமையால் சம்பாதித்தேன், என்னுடைய உழைப்பால் சம்பாதித்தேன் என்று 1000 காரணங்கள் பொருளாதாரத்தின் பின்னால் பேசப்பட்டாலும் படைத்த இறைவன் சொல்லுகிறான், நான் நினைத்தால் யாருக்கும் அதிகமாக கொடுப்பேன். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஏராளமான வரலாறுகளை சொல்லுகிறான். நம்ம சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு பொருளாதாரத்தை எப்படி பார்க்கிறோம் என்று கேட்டால், ஒரு ஏழை நிலையிலே உள்ள ஒருவர் இந்த பொருளாதாரத்தை அடைவதற்காக பணக்காரனை பார்க்கிறார். இறைவன் தடுத்த அந்த வட்டி என்று சொல்லக்கூடிய பாவத்தில் விழுந்தாவது பணக்காரனாக மாறிவிட வேண்டும். அதே போல செல்வம் படைத்தவர் இன்னும் என்னுடைய செல்வத்தை எவ்வாறு நான் அதிகப்படுத்துவது, அதற்கு ஏற்ற முறைகள் என்ன, அதற்கு வட்டி என்று சொல்லக்கூடிய அதிலே விழுந்தாவது என்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனா சிந்திச்சு பாருங்க, பொருளாதாரம் என்பது அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறானா, யாரெல்லாம் உலகத்திலே நல்லவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பொருளாதாரத்தை கூட்டி கொடுப்பேன், உலகத்திலே யாரெல்லாம் தீயவர்களாக கெட்டவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு நான் பொருளாதாரத்தை குறைத்து கொடுப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி எங்கும் திருமறை குர்ஆன்ல பேசுறானா? நீங்க அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஆய்வு செய்து பார்த்தால், திருமறை குர்ஆனிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த காரூனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அவனுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவனுக்கு கொடுத்த செல்வத்தை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? நாம் அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தோம். எந்த அளவுக்கு செல்வத்திலே மேன்மை நிலையில் இருந்தான் என்று சொன்னால், வலிமை கொண்ட படைகள் அவன் கஜானாக்களுடைய சாவியை சுமப்பதற்கு பாரமாக இருக்கும், சுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவனுடைய தங்கம் வெள்ளி அதை சுமக்கிறதுக்கு சுமை இல்லையா, அதையெல்லாம் பூட்டி பூட்டி வைக்கக்கூடிய சாவி இருக்கிறது, அந்த சாவியை சுமப்பதற்கு வலிமை கொண்ட படைக்கு சுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே வாழ்ந்த காரூன் என்பவன் யார்? இறைவனுடைய அன்பை பெற்றவனா, இறைவனுடைய அருளை பெற்றவனா, நல்லவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறானா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் மிக கெட்டவனாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த கெட்டவனுக்கும் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுக்கிறான். அதே நேரத்தில் நல்ல மக்களை சிந்திச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி செல்வத்தை வழங்கினான்? அவங்க மனைவி மரணத்துக்கு பிறகு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாராகிய நாங்களும் எந்த 3 நாளும் வயிறார உண்டதில்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள். கலீலுல்லாஹ் நான் நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அருளாக அனுப்பி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்